Hello friends, welcome to Gomati's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா செய்யற மாதிரியான ஒரு வடை ரெசிபி. ஒரு கப் நம்மகிட்ட அரிசி மாவு இருந்தா போதும் இந்த சூப்பரான ஒரு வடை செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த வடையோட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லனா சாஸஸோட வச்சு சாப்பிடுறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சட்னி செய்யற மாதிரியான ஒரு வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு பிசையணும். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதாரண அரிசி மாவே கொஞ்சம் நேரம் வானலியில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையுமே கலந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கம்மியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து ஒழுங்காக வேகாது. அதிகமாக போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேகிற டைம் கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதுலேயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பு ஒரு மிதமாக வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு வெந்து இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கணும். இன்னுமே வந்து மாவு திக்காக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். தண்ணியாக மட்டும் இல்லாத பார்த்துக்கோங்க, அப்போ சலசலான ஆகிடும். இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்க ஈரக்கையை வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி நமக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்பே நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாயிடும். இப்போ நம்ம பண்ணினதுக்கு 40 இந்த மாதிரி வடைகள் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து மிதமாக வச்சுக்கிட்டு வடைகளை போட ஆரம்பிங்க. நல்லா வந்து மிதமான தீயில பொன்னிறமாகி சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. சலசலப்பும் ஓரளவு அடங்கிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.